வெட்டிங் சாரியில் ரீவேல்யூ இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படியேப்பட்ட சாரியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரீவேல்யூ எப்படின்னு தெரியணுமா? இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா 5 கிராம் கோல்டு இருக்குது. இந்த 5 கிராம் கோல்டு பார்த்திங்கன்னா இந்த சாரீ ஃபுல்லாக வந்து ஜரி. இந்த ஜரி வந்து நமக்கு வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதில் ரீவேல்யூ உண்டு. இந்த சாரீ ஃபுல்லாகவே அழகான பாக்ஸ் செக்குடு மாதிரி வரும். அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு மயில் டிசைனும் ஒரு சக்கரா டிசைனும் உண்டு. இந்த பார்டரில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்கன்னா, இந்த பார்டரில் வந்து பாருங்கள் அழகான தோரணங்கள்லாம் இருக்குது. ரொம்பவே அழகான ஏனை மேலே பல்லாக்கில் வந்து மாப்பிள்ளை உட்காந்துட்ருக்காங்க, நாயனை ஊதிட்டு வராங்க, மணப்பெண் வந்து பல்லாக்கில் உட்காந்துட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்கவே முடியாது. அதை வந்து இன்னமும் நம்ம மறக்காமல் நம்மளோட பாரம்பரியமாக இந்த சாரியில் கொண்டு வரோம். இந்த சாரியோட முந்தானியில் பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க் உண்டு. இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பிகாக் டிசைன். இந்த முந்தானி ஃபுல்லாகவே வந்து லக்ஷ தீபம்னு சொல்லணும் இல்லையா? நம்ம வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுவோம், ஆனால் வந்து இது லக்ஷ தீபம் நம்ம ஏற்றி வச்சுருக்கோம். அவ்வளோ ஒரு அழகான டிசைன். ஒரே ஒரு இழை விட்டால் கூட இந்த இடத்துல இந்த டிசைன் அவ்வளோவா வரவே வராது. அவ்வளோ உணுக்கமாக நம்மளோட நெசவாளர்கள் வந்து இந்த வேலைப்பாடை வந்து அவ்வளோ கவனித்து உன்னியமாக செய்வாங்க. இந்த சாரியோடவே பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ரன்னிங் சொல்லுவோம், ரன்னிங் ப்ளவுஸ். இந்த இடம் வந்து அழகாக குஞ்சம் கட்டுவோம். இது வந்து ப்ளவுஸ், இந்த சாரியோட ப்ளவுஸ். நீங்களும் இந்த மாதிரி ரீவேல்யூவில் சாரியை வாங்கணும், ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள்.